ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இந்த அளவுக்கு க்ரோத் ஆகிட்டு நிற்கிறதுக்கான காரணம் நீங்கள் வியூவர்ஸ் ஆகிய நீங்கள் தான் முக்கிய காரணம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இன்றைக்கி நான் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இன்றைக்கி எந்த லெவல் சார் போகும் மார்க்கெட்டு, நீங்கள் அசம்ஷன் பண்ணுறீங்க, என்ட்ரி எடுக்கிறீங்க, ஓகே, அதை எது வரலும் போகும் நம்ம எப்படி சார் ஐடென்டிஃபை பண்ணுறது? அப்போ தான் பயம் இல்லாமல் இருக்க முடியும். எங்களால் லாபத்தில் தொடர்ந்து ரொம்ப நாள் நீடிக்க முடியல, ரொம்ப நேரம் நீடிக்க முடியல, எது வரலும் போகும் எப்படி சார் அசம்ஷன் பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபெபினாக்கி எக்ஸ்டென்ஷன் போடணும். ஃபெபினாக்கி ரீட்ரெஸ்மெண்ட் இல்லையா, அதில் பேஸ்டு ஃபெபினாக்கி எக்ஸ்டென்ஷன் இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த இடத்துல ஹையை உடச்சிட்டு மார்க்கெட் மேலே போகுதுன்னு வச்சுங்களேன், இந்த ஹையை உடச்சிட்டு எவ்வளோ தூரம் போகும் அப்படின்றத ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணோன்னா, இந்த ஃபெபினாக்கி எக்ஸ்டென்ஷனை இந்த மாதிரி அளந்துட்டு, ஸோ அங்கேருந்து கொஞ்சம் கீழே அந்த லோ எதுவும் கட் ஆகிருக்கு அதோட டச் ஆகிட்டு போட்டிங்கன்னா, ப்ரைஸ் எது இல்லை மேலே போகுன்றதை ஓரளவுக்கு அசம்ஷன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸ்டென்ஷன் போடுறதில் உங்களுக்கு ப்ரைஸ் எதெல்லாம் காமிக்குது, மேலே 7861. ஸோ டார்கெட் ஃபஸ்ட் டார்கெட்டு, இது செகண்ட் டார்கெட், இது வரலும் போகலாம். அதாவது இந்த ஹையை உடச்சிச்சு அப்படின்னா 2 லெவல் போகலாம் அப்படின்ட்டு அசம்ஷன். இதுதான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன உடனே நம்பணும் அப்படின்ற ஒரு கட்டாயமும் கிடையாது. நீங்கள் அசம்ஷனும் பண்ணலாம். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு எத்தனை பேர் இந்த மாதிரி உண்மையான எஜுகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இருங்க, மார்க்கெட் இன்னும் உடைக்கல. உடைச்ச உடனே எவ்வளோ தூரம் போகும் அப்படின்றத அசம்ஷன் பண்ணலாம். ஓகே, உடைச்சிருச்சு. ஃபஸ்ட் லெவல், எஸ், ரெண்டாவது லெவலும் டச் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இந்த பாருங்கள், இது கிட்டத்தட்ட இந்த லெவலில் டச் பண்ணிட்டாங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் அசம்ஷன் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ்.